அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த ஒரு மாதமாக இந்த எஸ்ஏஆருடைய சம்பந்தமாக ம மிக பரபரப்பாக போய்க் கொண்டிருக்கிறது. இருந்தபோதும் நெறைய பேர் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அத பத்தி சிந்திக்கல. ஃபார்ம் வந்தவங்க அத சரியான முறையில முயற்சி பண்ணி விண்ணப்பிக்கணும்னு அவங்க முயற்சி பண்றதில்ல. பார்த்துக்கலான்னு இருக்கிறாங்க. ஃபார்ம் வராதவங்க அத பத்தி நமக்கு ஃபார்ம் வரலையே, கடைசியா ஓட்டு போட்டவங்க வரைக்கும் என்ன வந்துருங்க ஃபார்ம் குடுத்துருக்காங்க. கடைசியான தேர்தல்ல இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஃபார்ம் குடுத்துருக்காங்க. ஓட்டு போடாதவங்களுக்கு ஃபார்ம் வரல. அதுக்கு என்ன முயற்சி செய்யணும்னு எல்லாரும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இதில கவனம் செலுத்துங்க. வாக்குரிமை என்பது நமது கடமை. அது நம்முடைய அடையாளம். இதில யாரும் பொடுபோக்காக இருக்க வேண்டாம். ரொம்ப கவனமா இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 2002 வாக்காளர் 2002, 2005ல திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொன்னா, கூகுள்ல போயிட்டு 2002 இல்ல 2005ன்னு டைப் பண்ணி, ஓட்டு லிஸ்ட்டு தமிழ்நாடுன்னு போட்டோம்னு சொன்னா, அந்த இது வெப்சைட் ஓப்பன் ஆகுது. அதில சென்னை மாவட்டங்கிறதுல சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை, திருச்சி நம்ம எந்த மாவட்டத்திலுமா டைப் பண்ணி, எந்த தொகுதி நம்ம எந்த தொகுதியில ஓட்டு போட்டோங்கிற டீட்டெயிலு, அதேபோல அந்த தொகுதியில எந்த ஸ்கூல்ல ஓட்டு போட்டோம், அந்த ஸ்கூல் நேமு தனியார் ஸ்கூலா, கவர்மெண்ட் ஸ்கூலா, இல்ல அரசு அலுவலகங்களா, அத டைப் பண்ணோன்னு சொன்னா, அங்க நம்மளோட டீட்டெயில்கள் எல்லாமே வந்து வந்துருதுங்க. இன்ஷா அல்லாஹ் இதையும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. அதேபோல இந்த ஐடி கார்டு இருந்தா அது தேவையில்லங்கிறாங்க. ஐடி கார்ட வச்சு நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, அது சில பேருக்கு வந்து இருக்கு, சில பேருக்கு இல்ல. அதனால ஓட்டு லிஸ்ட்ல இருக்கா மட்டும் பாருங்க. இருந்தா நீங்க பதிவு செய்யுங்க. இல்ல அந்த வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்லன்னா, அத விட்டுருங்க. அத பத்தி நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேணாம். அந்த முதல்ல இருக்கிற அந்த ஃபார்ம மட்டும், காலன மட்டும் ஃபில்லப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இத பார்த்துக்குங்க. இத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2002, 2005ல அந்த ஃபார்ம் சொல்றாங்கல்ல, அந்த திருத்தம் செய்ய வாக்காளர் பட்டியலு வந்து வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணீங்கன்னா, இந்த மாரி தாங்க வரும். இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இங்க உதாரணத்துக்கு நம்ம பேர் இருக்குங்க. அந்த நம்ம பட்டியல்ல பேர் இருந்தா, நம்ம பேர் இதான் வச்சுக்கங்க. இது வந்து வரிசை எண் கேட்குறாங்களா, இது வந்து இத எழுதக்கூடாதுங்க. இந்த லாஸ்ட்டா இந்த முதல்ல இருக்கு பாருங்க, இதான் வரிசை எண். 410, 407, 402ங்கிறது இதான் வரிசை எண்ணு. இத எழுதணும். இந்த நேரா நம்ம பேர் இருந்தா, நம்ம பேர் எழுதணும். இந்த இடத்துல வந்து நம்ம அத்தா பேர் இருக்கும், இல்ல மனைவி அம்மா பேர் இருக்கும், இல்ல கணவன் பேர் இருக்கும், இல்ல மனைவி பேர் இருக்கும். என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தாங்க எழுதணும். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க, லாஸ்ட் வந்தீங்கன்னு சொன்னா, இந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். வாக்காளர் ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். இந்த நம்பர் இருந்தா எழுதலாம், இல்லன்னா விட்டுறலாம். சில பேருக்கு பாருங்க, இந்த பேருக்கு நேரா இல்ல, இவங்க எழுத தேவையில்ல. இருந்தவங்க மட்டும் எழுதிட்டா போதுங்க. அப்படியே கீழ வந்தீங்க அப்படின்னா, அது எந்த தொகுதிங்கிறத காட்டும். அந்த தொகுதியுடைய நம்பரையும் காட்டும். பாகம் எத்தனைங்கிறதையும் காட்டுங்க. இத நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா இது பண்ணி எழுதுங்க. இல்லன்னா அந்த முதல் காலான் இருக்குங்களா, அத மட்டும் என்ன செஞ்சுங்க, ஃபில்லப் பண்ணுங்க.